ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி தான் தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் வழியில் நம்மை காப்பதற்கும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நமக்கு ஒரு தூதனை முன்னதாக அவர் அனுப்புகிறார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய ஸ்தானம், தேவன் மனுஷனை அவரை போல தான் உண்டாக்கினார். அதனால்தான் அவர் திட்டத்திற்குள் நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வழிகளிலே நமக்கு எத்தனையோ நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் என்பதை அவர் அறிந்து நமக்கு ஒரு தூதனை முன்பதாக அனுப்பி நம்மை காப்பதற்கும் அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தேவன் ஒரு பாதுகாப்பாய் இருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார். இந்த பூமியிலே நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் புறப்பட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த காரியம் நமக்கு நன்மையாக முடியுமா, இது ஏதாவது பிரச்சனை வருமா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கடந்து செல்லும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து ஜெபித்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பூமியிலே நம்மை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்பியிருக்கிறார். அவர் வரும் வரையிலே அவருக்கு உண்மையுள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால் நிச்சயமாக அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மை அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த பூமியிலே நமக்கு எதிரான நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு தான். அதன் வழியாக தான் நாம் கடந்து போக வேண்டும். நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்றால் இந்த இலக்கை அடைய முடியாது. ஆகையால் சோதனைகளை சகிக்கிற மனிதன்தான் பாக்கியவான். நம்மை சோதனைகளை ஜெயித்து கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு காத்து கொள்ளுவோம். இந்த வசனத்தின்படி நாமளும் வாழ்வோம். செபிப்போம். எங்களை நேசிக்கதான அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான இந்த வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை காப்பதற்கும் நீர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு எங்களை சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னீங்களப்பா. அதன்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.